சிக்கன் ஃப்ரை பண்ணி காமிக்கிறோமா. சிக்கன் ஃப்ரை ட்ரை சிக்கன். இதில் தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, ட்ரை ரோஸ்ட் சிக்கன். இது எல்லாம் மசாலா எல்லாம் இதில் போட்டுக்கின்னு அப்புறம் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள். இது போட்டால் போடலாம், இல்லைனாக்கா இல்லை, ஆப்ஷன் தான். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தயிர், ஒரு ஸ்பூன் தேன். என்ன தேன் போடுறீங்களேன்னு சொல்லுவீங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அது எவ்வளோ சுவை கொடுக்குதுங்க. கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கி இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சிக்கனில் போட்டு மசாலா எல்லாம் கலக்கி வச்சுக்கிறோங்க. தயிர், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள், உப்பு, தேன் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்குது. அது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய். இதில் வெங்காயம் போட்டு பொரிக்கணுமோ, தக்காளி இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வெறும் ட்ரை ஃப்ரை. நல்லா இருக்கும். ரச சாப்பாட்டுக்கு, டாலுக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு இது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தராய் வைக்கலாம். வேகட்டும். இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். நாட்டு தண்ணி ஆயிடுச்சு. வெறும் ட்ரை சாம்பார், வெங்காயம் தக்காளி எதுவும் இல்லாத நல்ல ட்ரை சிக்கனு ரச சாப்பாட்டுக்கு, டாலுக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட பச்சிக்க நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க.